வணக்கம் தீபா. வணக்கம் அம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல வந்து எனக்காக இப்படி ஒரு டைம் கொடுத்ததுக்கு. பிஸி ஷெட்யூல்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஏன்னா, சந்தோஷம். முதல்ல நீங்க ஃபோன் பண்ணப்போ முதல்ல ஒரு டாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. டாக்டர் இல்ல, நான் தெரபிஸ்ட். ஆ அது எதுவோ எனக்கு தெரிஞ்ச முறையில ஓகே. நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது நீங்க ஒரு ஜெயகாந்தன் அவர்களுடைய பெரிய ரசிகை. உங்களுடைய இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அது மாரி உங்ககிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பெருசா எனக்கு அந்த புத்தகங்கள் படித்து எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்ல. ஆனா நிறைய பேர் சொல்ல ஓகே. அப்படிதான் எனக்கு அந்த ஜன்னல் அறிவு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ஏன்னா உங்களுடைய நீங்க பேசும்போதே ரொம்ப சாதுவா நீங்க பேசின விதம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி நம்ம இன்னைக்கு பேசுவோம் அம்மாவோட அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி எல்லா சின்ன பிள்ளைங்கள் தான் இருந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள்ல என்ன தோணுதோ அதை கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். இப்போ அம்மா ஸ்தானத்துல ஒருத்தவங்க இன்னைக்கு உட்கார்ந்து கேள்வி கேட்க போறாங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தீபா. உங்களுடைய இந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பல மேடைகளாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவான சிந்தனையோட சில விஷயங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவான சிந்தனையில பேசுறேங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது சில நேரம் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்துரும். ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் அப்படி வெளிப்படையா பேசக்கூடாது. புரியுதுமா. இப்போ உங்களுக்கு அது என்ன மாதிரியாக நீங்க பிரச்சனைகள் அப்படின்றத நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆமா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா துறையினருக்கும் எல்லாருக்குமே இந்த ஆமா. மாதிரி இருக்கதான் செய்யுது. கண்டிப்பாமா. அதனால அது ஒரு பெரிய இதுவா நம்ம சரி எடுத்துக்கல. சரிங்கம்மா. சரி, இப்போ எனக்கு கேள்வி கேட்டு பதில் அப்படிங்கறத தாண்டி எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னைய பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்ல இல்ல, தீபா பொது பத்தி எனக்கு விஷயத்த தெரியணும் அப்படின்னா நிறைய இருக்கு. நிறைய சேனலா இருக்கு, எல்லாமே சரி இருக்கு. சரி என்னைய பத்தி தான் டக்கு டக்குன்னு ஒரு சொல்லிடுறேன். பெண்மணியாக நீங்க ரொம்ப நாளாவே இந்த துறையில அப்படி பயணம் பண்ணிட்டே ஆமா வரீங்க. பயணம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆமா. ஒரு வெற்றியுடைய முதல் படி தோல்விதான். ஆமா. எனக்கு அங்கிருந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து என்னுடைய லைஃப்ல என்னுடைய ஆரம்ப புள்ளிகளே தோல்வியில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க நிறைய தோல்விகள் அடைஞ்சு சலிச்சு போய் ஒரு கட்டத்துல என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கரம் நம்மள கை கொடுத்து எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைப்பாங்க. இப்ப நம்ம ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தாண்டி ரெண்டையுமே சமமா பார்க்க கத்துக்கணும். அதுதான் என்னோட இது. இன்னைக்கு நம்ம ஒரு 4-5 படங்கள்ல நடிச்சதுனால நான் ஒரு பெரிய ஆள் நம்ம சொல்லிக்கிட முடியாது. ஏன்னா இதை தாண்டி சாதித்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனா எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இருந்த சூழ்நிலையில இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு நான் இன்னைக்கு அடைஞ்ச இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருசா பார்க்கிறேன். அது என்னுடைய கலைத்துறை மேல நான் வைத்திருந்த தீராத காதல். அந்த காதல் தான் என்னை எவ்வளவு தூரம் கரம் பிடிச்சு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காதல் இல்லைன்னா நம்ம அதுல ஜெயிக்க முடியாது. நான் அதை வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். நம்ம இந்த உலகத்திலே ஒரு சிறந்தது எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காதல் தான். நம்ம எந்த ஒரு உயிர் மேல நம்ம அதிகமா காதல் வைக்கிறோமோ அதை தேடி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன தடுத்தாலும் நம்ம மனம் போயிடும். அது மாதிரி என்னுடைய கலை தாய் மேல வச்சிருந்த அந்த தீராத காதல் தான் எந்த கஷ்டம் வந்தாலும் இத்தனை தூரம் என்னை கூட்டிட்டு வந்திருக்கு. ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் இல்லை. நான் யாருக்குனாலும் சொல்வேன், அதாவது இது அறிவுரைன்னு கிடையாது. எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையில நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு பல போராட்டங்கள் நம்மளுக்கு வரும் வாழ்க்கையில. ஆனா விடாப்பிடியா நான் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நின்னுட்டோம்னா ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அது எதுல அப்படிங்கறத தேடுறதுலதான் நம்ம தீர்மானமா இருக்கணும். அது எதை நோக்கி நம்மளுடைய இது. இப்ப என்னைய கொண்டு போய் நீ ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியரா தான் இருக்கணும். இப்போ நான் 11ஆவது படிக்கும்போது 382 10th மார்க். எங்க அப்பா என்ன பண்ணிட்டாவே அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்ததுனால கொண்டு போய் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் குரூப் ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துருக்கேன். சும்மாவே எனக்கு ஒண்ணும் புரியாது. என்ன நடத்துனாங்கன்னே எனக்கு புரியல. வெண்டைக்காவா அந்த இதுக்கு வெண்டைக்கான்ற அது பேருக்கே ஒரு பேர் இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இது நான் எப்படி படிக்க போறேன், நான் இதை படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மேக்ஸ் குரூப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து அக்கௌண்ட்ஸ் குரூப். நமக்கு கணக்கு வழக்கே பார்க்க தெரியாது. அதுல வேற எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வாத்தியார். அவரு டெய்லி தீபா எந்திரி இதை சொல்லு அப்படிம்பாரு. எனக்கு பயமா இருந்தது. அதுக்காகவே உட்காந்து மனப்பாடம் பண்ணுவேன். ஒப்பிக்கும் போது மறந்துடும். அது அப்படின்னு என்னைய கொண்டு போய் இப்ப நீங்க சிறந்த அறிவாளி அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல எனக்கு திறமைகள் இல்லை. இப்போ ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது ஒரு அந்த அட்டவணை இருக்கு பாத்தீங்களா, அது அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, இப்படி பாரு பின்பக்கம் ஒரு படம் இருக்கும், அதை வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க.
அதை சேர்க்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு கேம் கொடுத்திருந்தாங்க. நானும் பசில் பசில் ஒர்க்கு அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப என்ன வயசாகுது, அப்ப அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நானு இன்னொன்னு அவங்க என்னோட சின்ன பிள்ளைதான் ஆர்டிஸ்ட். அவ என் ஃப்ரெண்டு தான் காயத்ரி. அவ வீட்டுக்காரர் யுவராஜ்ல ஆடினாப்புல. எங்க 2 பேத்துக்கும் போட்டி. இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டுக்காரரை விட எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சீக்கிரமா விளையாடி பாதி பசில நிரப்பிட்டார். இப்ப நான் அதை கொண்டு போய் அதுல ஒட்டுனாதான் அது வந்து ஜெயிச்ச கணக்கு. நான் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால எல்லாரும் நாங்க தான் ஜெயிப்போம்னு நினைச்சாங்க. ஆனா எனக்கு அது அந்த இதை சமப்படுத்த தெரியல. சோ அவங்க எவ்வளவு போராடி எல்லாரும் சொல்றாங்க, கத்துறாங்க, தீபா பண்ணலாம், பண்ணுனா அப்புறம் முத்தழகு அவ முத்தழகுன்னு, ஏன்னா நான் அவளை முத்தழகுன்னா என் பொண்ணா நடிச்சா சீரியல்ல, அதனால அவளை முத்தழகுன்னு கூப்பிட்டு அப்படி பேர் வந்துருச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தோத்து போயிட்டேன். அப்ப நான் எனக்கு என்ன அறியாம எனக்கு விளையாட்டுல தோத்தது வருத்தமா இல்ல, நான் யோசிச்சு பார்த்து நம்ம லைஃப்ல நம்ம வீட்டுக்காருக்கு சரியான தேர்வு இல்லையோ. இது ஏன்னா ஏற்கனவே கடையில எல்லாத்துலயும் அடிபட்டு தான் அவர் வீட்டு, நான் அப்போ என்ன கடையில நின்று என்னால சரியா நடத்த முடியல, கணக்கு வழக்கு பார்க்க தெரியல, அப்படி எனக்குள்ள ஒரு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் கடவுள் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு தெரியும், வசனங்கள் படிப்பேன், நடிக்க சொன்னா நடிக்க தெரியும், எழுதுறது ரொம்ப பிடிக்கும், படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க தீபா அக்கா போய் என்ன ஆனா நான் நிறைய கேட்பேன். வீட்டுல நிறைய வந்து அந்த வாசிக்கிறதை விட நான் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஆனா ஒரு பேச்சாளர்கள் பேசுறது ரொம்ப அதிகமா கேட்பேன். ஸோ என்னுடைய இது அப்ப எனக்கு ஏத்த வழியில எங்க அம்மா அனுப்பிட்டா. அதனால இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம நிக்கிறோம். ஸோ வந்து இந்த உலகத்துல தெரியாதவங்கன்னு யாருமே கிடையாது. அது எதுல தெரியுது, அதுக்கு தான் அந்த அவ்வை பிராட்டியாரோட பாடல் வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு, நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல சொல்லுவேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒரு படித்த ஒரு அம்மாவோட உட்காந்து பேசும்போது, வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதல் யாம்பருதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்துல எது எனக்கு முடியல அப்படின்னு இல்லை, எனக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கும், அதை தான் எனக்கு பண்ண முடியும். எனக்கு இப்போ எனக்கு அந்த பசில் ஒட்ட தெரியாதனால எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அந்த சமூகம் அதை தான் சொல்லுது, எனக்கு இது தெரியுது, ஒரு பால் காய்ச்ச தெரியாதா, ஒரு சமையல் பண்ண தெரியாதா, அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு எதுவுமே இல்லை. இதுதான் வந்து அவங்களுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். அதுதான் ரொம்ப அழகா அது விளக்கம். நீங்க வந்து நீங்க போய் படிச்சீங்கன்னா படிச்சவங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகான விளக்கம். வந்து ரொம்ப எனக்கு அந்த பாட்டு நான் இதுக்கு முன்னாடி டீலாம் நான் கேட்டது இல்ல, இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இப்பதான் கேட்கிறேன், இப்பதான் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறேன். சோ அந்த பாடல்ல கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆகா, அப்போ நம்மளும் எதுக்கோ ஒரு இதுக்கு தான் பிறந்திருக்கோம். அந்த அவை பிராட்டியாருடைய பாடல் நம்மளுக்கு ஒரு பலம் கொடுக்குது இல்லையா. அதனால எந்த ஊர் போனா இந்த பாட்டை நான் சொல்லிடுவேன். ஸ்கூல் மத்தியில பிள்ளைங்க கிட்ட பேசினா கூட சொல்வேன், உனக்கு இந்த பாடம் வரல நீ வருத்தப்படாது, இந்த எனக்கு கணக்கு வரலையே, இல்ல எனக்கு இங்கிலீஷ் தெரியலையே, எனக்கு மேக்ஸ் தெரியலையே, அது வருத்தப்படாது. அப்போ உனக்கு கணக்கு பாடம் வரல, ஆனா வேற ஏதோ ஒண்ணு வரும். சில பிள்ளைல ஆடுறதுக்குன்னே பிறந்திருக்கும், சில பிள்ளைகள் பாடுறதுக்குன்னே பிறந்திருக்கும். நீங்க யோசிங்கம்மா, நானு சமீபமா நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா வந்து அதுக்கு ஃபேஷன் ஷோன்னு ஒரு கூப்பிட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நீட்டா இருந்தாங்க. ஒரு குழந்தை மட்டும் அது வந்தோட அது ஒரு அதோட பார்வையே, அப்ப அது அதுக்குன்னு பறக்கப்பட்டிருக்கு, அது வருந்தது எல்லாத்தையும் சந்தோஷமா அது இப்படிங்குது. அதுக்கு என்ன வயசு, ஒரு 5 வயசு தான் இருக்கும். அவங்க அம்மா வாங்கன்றாங்க, அது அவங்க அம்மாவுக்கு சட்டை பண்ணவே இல்லை. இப்ப இந்த குழந்தைய இந்த துறையில அவங்க விட்டாதான் அது சாதிக்கும், அது அதுக்குன்னே பிறந்திருக்கு. அதை போய் ஏய் அப்படின்னு பிடிச்சி இழுத்தாங்கன்னா அது வராது. அப்போ அந்த குழந்தைக்கு 6 வயசு குழந்தைக்கு யாரு சொல்லி கொடுத்தா? சோ அது மாதிரி யாருக்கு எங்க என்ன இருக்கோ அது கரெக்டா நம்ம அந்த பாதையை தேடும் போது தயவு செஞ்சு தடுத்துறாதீங்க. அந்த குழந்தைங்க அது தேடும், குழந்தைங்க அந்த தேடி ஓடும், அது ஓடும் பொழுது அதை ஓட விட்டுறணும். அது சரியான அது கூட்ட போய் அடைஞ்சிரும். நம்ம அதை போய் தடுத்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு இன்னொரு கதை ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது யமதர்மராஜாவும் சித்திரகுப்தரும் வராங்க. வரும் பொழுது இன்னைக்கு எங்க போய் உயிரை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. ஒரு பறவை கூட்டுல அப்பதான் அந்த குஞ்சு வந்து பொறிச்சு வெளியில வந்திருக்கு. இந்த பறவை குஞ்சோட உயிரை தான் எடுக்க போறோம் அப்படின்னு சித்திரகுப்தன் அதை பார்த்துட்டு, அந்த இப்ப பிறந்த ஒரு குழந்தைய கொல்றதுக்கு இந்த யமனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அப்படின்னு இவரு சொல்றாரு. இப்போ இவருக்கு தெரியாம என்ன பண்ணிட்டாரு, அந்த பறவை குஞ்சை தூக்கிக்கிட்டு கடல் கடந்து மலை கடந்து கொண்டு வேகமா போய் ஒரு மரப்பொந்துக்குள்ள வச்சுட்டார். அப்பா நம்ம உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு எட்டி பார்த்தா பெரிய கருநாகம் அதுக்குள்ள குடி இருக்கு. அது வாய்க்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாரு, செத்து போச்சு. இப்போ யமதர்மன் இவர் ஷாக் ஆயிட்டு சித்திரகுப்தன், ஐயோ பறவை உயிரை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன், என் கையால இந்த பறவை உயிர் போயிருச்சே அப்படிங்கும்போது கேட்கும்போது அந்த யமதர்மன் சொல்றாரு, இறைவனோட படைப்பை பாத்தியா, இந்த பறவை குஞ்சியோட உயிர் வந்து
இந்த பறவை கூட்டுல இருந்து பல மைல் கடந்து ஒரு இடத்துல போய் உயிர் போகணுன்றது விதி. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், எப்படிரா நான் இந்த பிறந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த பறவை குஞ்சு வந்து செத்து போகும்னு நினைச்சேன். பாத்தியா, நீயே கொண்டு போய் அதுக்கு வழி ஏற்படுத்தி விட்டுட்டு, இதான் விதி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வழக்கம் கொடுத்தேன்னா அவர் நாணிருவார். யாரு? சித்திரகுப்தர். இது வந்து ரொம்ப அருமையான, எனக்கு அதை படிக்கும் பொழுது அப்ப இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். இதுதான் இருக்கணும், இதுல வந்து நம்ம நடிக்கிறதுன்றது எனக்கு எழுதப்பட்ட விதி. அதை நான் கடந்துட்டு போகணும், செஞ்சுட்டு போகணுங்கிறது எனக்கு எழுதப்பட்ட விதி, அவ்வளவுதான். அதனால நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா சாதாரணம், நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து இறைவனுடைய செயல், அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்றது, குழந்தைங்களை அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க. அது ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி. அததான் அந்த உயிர் தேடி போகும். நம்ம பிடிச்சு இழுக்கிறதுனால அதை தடை பண்ணி நான் வந்து டாக்டர் ஆக்கிருவேன், இதை ஆக்கிருவேன், அதை ஆக்கிருவேன், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நல்லா படிக்கிறப்பல இயல்பா படிக்க. நீங்க கூட பாருங்களேன், சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த புக்கை எடுத்தா இந்த புள்ள வைக்கவே மாட்டேங்கன்னு அடம் பிடிக்குது, ஸ்கூலுக்கு பேக் எடுத்து ஸ்கூல் போறேன், ஸ்கூல், அது போற புள்ள செய்யும். அது வந்து அவ்வளவுதான். நிஜமாவே ரெமிரா டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சில கெஸ்ட்டை நம்ம கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கு சமுதாயத்துல. அதை தாண்டி இன்னைக்கு உண்மையா சொல்றேன் தீபா, எனக்கு பேச்சு வரல. உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன இப்ப விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு, அதாவது எதை தேடி நீ செல்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதை வந்து ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த படிப்பை பத்தி பெருசா தெரியாது, ஆனா நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம்னா அதை வந்து விடாப்பிடியா பிடிச்சுக்கணும். இது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதானா கிடைக்காது. நம்ம எண்ணம் வந்து ரெண்டு மனசா இருக்கக்கூடாது. ஒண்ணு வேணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா அந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பின்னோக்கி போகக்கூடாது. அது மாதிரிதான் இந்த நடிப்பு துறையிலேயும் எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் நான் அதுல ஜெயிச்சணும் நான் போராடினது ஒரு கட்டத்துல அது ஒரு முற்றுப்புள்ளி வந்து இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. நல்ல, அதாவது நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க. குறிப்பா வந்துட்டு பேரண்டிங் பத்தி எவ்வளவு ஒரு அழகா சொன்னாங்க பாருங்க. நீங்க வந்து அந்த ஒரு சின்ன குழந்தை அதுக்கு வந்து அந்த ரேம்ப் வாக்ல நடக்கும் பொழுது அது என்ன ஒரு அழகா அது வந்து நிக்குது. அந்த அந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியுது அது அதற்காகவே பிறக்கப்பட்ட குழந்தை. அப்போ அந்த குழந்தைய அந்த வழியில அந்த மாதிரி போற பிள்ளைங்களை நீங்க இன்னொன்னு மேம், இந்த உலகத்துல எந்த குழந்தையுமே கூமுட்டன்னு எதுவுமே கிடையாது. நம்மளா தீர்மானம் பண்ணி அந்த குழந்தைய வந்து அடக்கிடுறோம். நம்ம தீர்மானம் பண்ணி அது வந்து இந்த சமுதாயமா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற சுற்றாத்த அவன் எதுக்கு முட்டை மார்க் வாங்குவான் அப்படின்னு நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. அதுதான் வந்து நிறைய பேர் வந்து அதை நிரூபிச்சு காமிச்சிட்டு போயிருக்காங்க. நிறைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து செதஞ்சு போறதுக்கு காரணமே இயலாமை என்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு நம்ம உருவாக்கி விட்டுறோம். இவனை விட நீ வந்து இது, அவனை விட நீ இது, நம்ம அதை சொல்லி 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 அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்குள்ள உள்ள வந்துட்டுனா மேம், இது வந்து ஏதோ ஒரு முள்ளு சொல்லுவாங்க, நெருங்கி உள்ள போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு உள்ள குடஞ்சு போயிட்டே இருக்கு, அதை எடுக்க முடியாதுமாங்க. அது மாதிரி இது உள்ள போய் ஆணி மாதிரி குத்திரும் மேம். இது அந்த குழந்தைங்க, நீங்க அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பெரிய மருந்தே என்னன்னா பாராட்டுதல் தான். இப்போ அந்த ஒரு குழந்தையால படிக்க, என் சின்ன பையன் வந்து படிக்க மாட்டான், அவளுக்கு படிப்புல வந்து, ஆனா அவன் அறிவாளி. ஆனா நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன், இந்த தடவை சொல்லுவேன் ஒரு 40 மார்க் வரும்னா, ஆனா 5 மார்க் தான் வாங்குவான், எனக்கு தெரியும் 40 மார்க் வரும்னா. இப்ப நான் சொன்னேன், இங்க பாருடா அம்மா சொல்ற 35 மார்க்குக்கு மேல நீ வாங்கினா கொன்னே போட்டுருவியே, ஏமாத்ததடா 35 மார்க் மேல 1 மார்க். இப்ப நான் வந்து அந்த குழந்தைய பயமுறுத்துற மாதிரி 80 மார்க் வாங்கணும்டா எனக்கு அவமானம் அப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்குள்ள டிப்ரெஷன் அதுக்குள்ள போகும். நான் என்ன சொல்றேன், அவனால அவ்வளவுதான் முடியும்னா அவ்வளவுதான் முடியும். அதை வந்து நம்ம ஜாலியா கடந்து போக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா ஒரு விஷயத்த சொல்லிடணும். பாராட்டுதல்ங்கிறது எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க ஒரு வேலை நீங்க சொன்னீங்களே மேம், ஐயா இது என்ன வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா, நீங்க சொல்லி எல்லாமா நான் மாற போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நீங்க என்கிட்ட பேசும்போதே உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துடும். இப்ப நான் பேசும்போது, நான் இப்ப பேசிக்கிட்டே இருக்கல மேம், நான் இயல்பா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசும்போது நீங்க வந்து நீங்க என்ன பேசுறீங்க தீபா, நல்லாவே இல்லை, நீங்க நான் உங்ககிட்ட வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் பேசும்போது எனக்கு தடுமாற்றம் ஆயிரும். அதே மாதிரிதான் நான் சில நேரம் அந்த பட்டிமன்றங்கள் பேசும்போது பேசிக்கிட்டே இருப்பேன். நானே புது பேச்சாளர் தான், நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னறியா
தெரியாம ஒரு கலைஞர்களுக்கு யாராவது நம்ம பேச்சை ரசிக்கிறாங்களான்னு அந்த பார்வை போகும். அப்படி போகும்போது அரங்கம் சிரிக்காம அமைதியா இருந்ததுன்னா என்ன அறியாமலே அந்த பேச்சுல அதுக்கு அடுத்ததுல இருந்து ஒரு தடுமாற்றம் வந்துடும். நான் எனக்கு வேர்த்துரும், பயந்து உட்கார்ந்துருவேன். அந்த மாதிரி நான் பேச்சே நிறுத்திட்டு உட்கார்ந்த இடங்களும் உண்டு. அது இப்ப இல்ல, எல்லா விஷயங்களுமே எனக்குன்னு இல்ல. அப்போ இப்படி நம்ம இத்தனை வயசான எனக்கே அப்படி இருக்குன்னா குழந்தைங்க மென்மையானவர்கள். அந்த மென்மையான அந்த குழந்தைங்களை நம்ம கையாளும் பொழுது, இப்போ ஒரு டீச்சர் அப்படின்றவங்க டீச்சர்ன்ற ஒரு ஸ்தானத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தாயாவும் இருக்கணும், ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கணும். இது எல்லாம் கலந்துருக்கணும். ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்தாலும் பிள்ளைங்க கெட்டு போயிடும். எந்த நேரத்துல செல்லம் கொடுக்கணுமோ, எந்த நேரத்துல அதுங்களுக்கு தட்டி கொடுக்கணுமோ, எந்த நேரத்துல அதட்டணுமோ, எந்த நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா ஒரு ஆசிரியர் பண்ணிட்டாங்கன்னா அது எந்த குழந்தையா இருந்தாலும் 100க்கு 100 தான். ஏதோ ஒரு விஷயத்துல கப் அடிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த அது எனக்கு என்னமோ நிறைய இப்போ குறைக்கப்படுதோ. எனக்கு எனக்கு நேர்ந்த என்னுடைய ஸ்கூல் அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன். அந்த விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய இந்த இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் நடத்துறாங்களா மேம், ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது நம்ம பொதுவா கேட்கணும். யார் யாருக்கு பாட ஆசை, யார் யாருக்கு டான்ஸ் பண்ண ஆசை, யார் யாருக்கு டிராயிங் பண்ண ஆசை, யார் யாருக்கு பேச்சு போட்டியில கலந்துக்கிட்ட ஆசை. இந்த மாதிரி ஒரு 60 பிள்ளைங்கன்னா 60 பிள்ளைட்டையும் ஒரு டீச்சர் நின்று பேசணும். சில பிள்ளைங்க சில இதுல பேர் கொடுப்பாங்க, சில பிள்ளை இவங்களா ஏ ராணி எந்திரி, ஏ சுகந்தி எந்திரி, ஏ மீனாட்சி எந்திரி அப்படிங்கும் போது அந்த பிள்ளைங்க சுத்தி உள்ள பிள்ளைங்க ராணி தான் அந்த உலகத்துல பெஸ்ட் போல இருக்கு, சுகந்தி தான் உலகத்துல பெஸ்ட் போல இருக்குன்னா அந்த பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு பாகுபாடு இந்த பிள்ளைங்களை இப்படி பாக்குற ஒரு நிலைமை வந்துடும். அது வரக்கூடாது. ஏதோ ஒண்ணு நான் சொல்றது நிறைய இடத்துல, ஏன்னா நம்ம அனுபவங்களை தான் நம்ம சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்தைப்படி நான் சொல்லும் பொழுது நிறைய இடத்துல சில பிள்ளைங்க சிறப்பு குழந்தைங்கன்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த பாட்டு பின்னி அடிக்க அவங்க அம்மா கண்டுபிடிச்சு பாட வச்சேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையா இருக்கும் அந்த தாய்மார்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது. சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களை கூட்டு போகும்போது காதுல மிஷின் போட்டா வெக்கமா இருக்கு, அதனாலதான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன அசிங்கம் இதுல, என்ன அசிங்கம் இருக்குன்னு? அசிங்கமே கிடையாது. அதே மாதிரி நம்ம குழந்தை முட்டை மார்க் எடுத்தா நான் தைரியமா அப்படியா முட்டையப்ப எடுத்தேன் அடுத்த தடவை ஆமா அத சொல்ற விதத்துல நம்ம அம்மா நம்ம இது பண்றா, நம்மளை என்கரேஜ் பண்றா. அதனால பிள்ளைங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையும் வராது, நம்ம எதுக்கும் ஆகாதவங்கன்ற ஒரு உணர்வும் வராது. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா 80 குழந்தைங்களும் ஏதோ ஒரு சிறப்புக்காக தான் படிக்கப்பட்ட குழந்தைங்க. அந்த தேடலை கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாலே போதும். அது மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை திணறும். அந்த டைம்ல ஒரு ஆசிரியரோ இல்ல ஒரு தாயோ சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துரு, அதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன். அது மாதிரி இந்த தத்தின்னு சொல்ற குழந்தைங்களை தயவு செஞ்சு பிரிச்சு வைக்கவே வைக்காதீங்க. நீங்க இந்த குழந்தைங்களை தூரமாச்சுங்க, அது எப்படியும் பழச்சுக்கணும். அந்த குழந்தைங்களை உள்ள அணைச்சிட்டு அதுங்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சாலே எனக்கு அது ஒரு பெரிய தர்மம்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். அதாவது உங்களோட ப்ரொஃபஷன் மேபி நடிகையாக இருந்தாலும் கூட ஒரு சிறந்த ஒரு தாய்மை கொண்ட ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட நிறைய நான் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய ரசிச்சிருக்கேன் மேடைகள்ல. நீங்க மேடைகள்ல பேசுற விஷயங்களாக இருந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு இடத்துல இது என் பசங்களோட சேர்ந்து நான் இந்த இடத்துக்கு போனது எனக்கு திருப்தியா இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல அந்த பேரண்டிங் டச் உங்ககிட்ட இருந்தது. ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு தெரியல நான் சிறந்த பேரண்டான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்பவுமே அது நான் இப்படி இருக்கிறேன். அதனால நீங்க நான் நிறைய இடத்துல பாக்குறேன் மேம். ஒரு பேரண்ட்டுமே இன்னைக்கு ஜென்ரேஷன், எங்க ஜென்ரேஷனை விட்டுருங்க, எங்க ஜென்ரேஷன்ல தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிதான் வாழணும், இப்படி இருக்கணும், இது தப்பு இது சரின்னு நிறைய விஷயங்களை திணிச்சு எங்க மனசுக்குள்ள எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட், இப்போ கரண்ட்ல இருக்கிற பேரண்ட்லாம் பயங்கர புத்திசாலிங்க. அவங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக அவ்வளவு பிள்ளைங்களையும் இன்னைக்கு சூப்பரா வளர்க்குறாங்க மேம். ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க பேசுற கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. நமக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு பிள்ளைங்க வளர்றாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல போயிட்டு நம்ம பிள்ளைங்களை நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம்னா அந்த பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்க போய் மிங்கில் ஆகிறது கஷ்டமாயிடும். அதனால ரொம்ப லைஃப்ல அவங்க தோத்து போயிருவாங்களோ அப்படின்றது நமக்கு அதனால ஓட்டப்பந்தயத்துல அவங்க நல்ல விதத்துல இன்னைக்கு ஓட வைக்கிறாங்க நிறைய பேரண்ட். நான் கூட பாப்பேன், என்ன இன்னைக்கு பேரண்ட் இருக்காங்க. ஆனா என்ன இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல என்ன மேம் ரொம்ப செல்ஃபிஷ், அதாவது சுயநலத்தை நிறைய கற்றுக் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. என்னன்னா ஸ்கூலுக்கு போனா கூட படிப்பு மட்டும்தான் படிப்பு. நாங்களாம்
படிக்கும்போது மேம் நீதி கதைகள்னு ஒரு வகுப்பு நடக்கும். அதுல வந்து நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அந்த கதைகள் சொல்லும் பொழுது அதுல வந்து இது இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கே சரி இது தவறு அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்தது. இன்னைக்கு என்னன்னா சுயநல ஒரு குழந்தை ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட அதை நம்ம திரும்பி உடனே பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாம வளர்க்குறாங்களோ, அந்த ஒண்ணு எனக்கு மாறணும். ஏன்னா அது வந்து பழமைதான் நல்லா இருந்தது. உண்மைதான். அப்ப இருக்கிற அம்மா அப்பா நம்மளை வளர்த்த விதம், யாருக்காவது கஷ்டம்னா ஓடுறா உதவி செய்டா. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டேய் இது பிரச்சனையில மாட்டிக்கிடுவாடா, வேணாண்டா நமக்கு இதுக்குடா வம்பு வந்துடுடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அதே மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் வந்து நாங்க நம்ம இப்ப ஒரு ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து பேசுறதுக்கே பயமா இருக்கு. சில நேரம் நம்ம நல்லதுக்குன்னு செஞ்சது நம்மளுக்கே பிரச்சனை ஆபத்து. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறிட்டு, ஏன்னா அந்த கதைகள்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். அது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது மேம். இவங்க நினைக்கிறாங்க நம்ம படிக்கிற அந்த ஓடுற. எனக்கு இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு தடவை பேசுனதை நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இப்போ ஒரு திருடன் இருக்கான், அந்த இன்னைக்கு எவ்வளவோ வித்தியாசமா திருடுறான், அவனும் அறிவாளி தானே, அறிவு பயன்படுத்துறான்ல. அப்போ புத்தகங்கள் என்ன சொல்லி கொடுக்குறது, அறிவை மட்டும் சொல்லி கொடுக்குது. அப்போ வந்து அந்த அறிவை அவன் வந்து திருடுறதுக்கும் பயன்படுத்தலாம், யாரையாவது ஏமாத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப அந்த படிப்புல என்ன பயன்? இப்ப அந்த படிப்போட சேர்த்து சில அறங்களையும் சொல்லி கொடுக்கணும். அததான் அந்த காலத்துல நம்மளுக்கு அவையார் பாட்டி வந்து அறம் செய்ய வருவா 60 சினம். அப்ப அதோட விளக்கங்கள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருந்ததா, ஒரு வரிகளுக்கு உள்ள இவ்வளவு அர்த்தங்கள். ஆனா குழந்தைங்களை இன்னைக்கு நம்மள பெரிய இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியலன்னா கூட நம்ம படிச்ச காலங்கள் நம்ம தாய்மொழியை நம்ம சிறப்பா படிச்சதுனால ஒரு கட்டுரை வரைகன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. பாரதியாரை பற்றி எழுது, காமராஜரை பற்றி எழுது. நம்ம என்ன எழுதுவோம், ஆக்சுவலி அந்த பாடமே நம்ம படிச்சிருக்கோம். பாரதியார் சிறந்த கவிஞர், அது இவருடைய கவிதைகள் எல்லோருக்கும் பிடிக்கும். இவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர், இவர் வந்து மக்கள் மனசை நெருடும் அளவுக்கு பாடல்கள் எழுதுவார், தேசபக்தி. ஆனா நம்மளுக்கு எழுத்து பிழை இல்லாம இப்படி ஒரு 10 பக்கத்துக்கு எழுதுவோம், ஒரு மார்க் விழுந்துரும், பாஸ் பண்ணிடும். இன்னைக்கு குழந்தைங்களை ஒரு 4 வரி நீங்க கற்பனையோட எழுத சொல்லுங்க. அந்த கற்பனை திறன் வந்து இந்த பள்ளி படிப்புகள் எல்லாம் அந்த ஆங்கிலத்தின் மேல உள்ள மோகத்துல ஆங்கிலமும் தெரியாம தமிழும் தெரியாம தன்னுடைய கற்பனை வளத்தை வந்து நிறைய இழந்துட்டு வராங்களோ, வருங்காலத்துல நல்ல கவிஞர்கள் எல்லாம் நம்ம இழந்துருவோமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டேன், மொட்டையா தமிழ் எழுத வைக்கிறாங்க. ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அது ஒரு பிள்ளைங்களை பாடல் படிக்க சொன்னா தமிழ்ல வந்து அந்த சீர்லாம் பிரிச்சு அந்த தொடையெல்லாம் பிரிச்சு வரும்ல மேம், அந்த பிரிச்சத எப்படி வாசிக்கணும் அப்படின்னு அந்த வாசிச்சா நீங்க இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நாலு மாத்திரைக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. அந்த பிரித்தல் தன்மைய அவங்க அந்த பிரிக்கிறதே அப்படி வச்சு அப்படியே வாசிக்கிறாங்க. என்னடா பண்ண, ஈஸியா படிக்க வேண்டிய பாட்டு அந்த பிள்ளைங்க அது ஏதோ ஒரு வேற மொழியில படிக்கிற மாதிரி படிச்சு அந்த புரிதல் தன்மை இல்லாதனால அந்த தமிழ்லாம் வந்து நல்ல கதைகளோட அந்த பாடல்களை எடுத்து அந்த பிள்ளைங்கள் ரொம்ப அழகா அதை ரசிச்சு படிப்பாங்கன்றது என்னுடைய ஆசை. இந்த இதை யாராவது பார்த்தா, இப்ப நான் நிறைய பாக்குறேன், பாட்டெல்லாம் பாடி சில வாத்தியார்கள் பாடம் எடுக்கிறாங்க யூடியூப்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தயவு செஞ்சு அந்த பிரிவு என்ன அது என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். அது கஷ்டப்பட்டு அந்த லீ எங்க கொண்டு வந்து சேர்த்து அது படிக்கும் போது ஏதோ விஞ்ஞான மொழி படிச்ச மாதிரி வந்து அது சேர்ற இடத்தை வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு இப்படிதான் பிரிச்சிருக்குமா, நம்ம படிக்கும் போது இப்படி படிக்கணும், நீங்க ஈஸியா கூட இன்னொரு பக்கம் எழுதிருங்க, இப்படிதான் நம்ம படிக்கணும், இது இப்படிதான் பிரிச்சிருக்கும், அதை வந்து இப்படி ஈஸியா நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அந்த வெய்யோன் ஒளி வீரி சோதியில் அவன் மேனியில் மறைய அந்த பாட்டு ஒண்ணு உண்டு. அந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது பிரிச்சு வேற மாதிரி இருக்கும். அதை படிக்கும் போது என் பையன் பட்டாம் பாருங்க கஷ்டம், இது ரொம்ப ஈஸிடா அப்படின்னு நான் வாசிக்க சொல்லி கொடுத்தேன். சோ அது ரொம்ப நம்ம பாடலா படிக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது புரியாதனாலதான் இன்னைக்கு குழந்தைங்க வந்து தமிழ் ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் ரொம்ப அழகான ஒரு இது, அதை படிச்சுட்டீங்கன்னா வேற எந்த ஒரு மொழி மேலேயும் உங்களுக்கு நாட்டம் வராது. நம்ம தமிழ்ல விரிச்சு பேசுற மாதிரி எந்த மொழியிலயும் இந்த மாதிரி விரிச்சு பேச முடியாது மேடம். உண்மைதான். நேயர்களே, ஒரு விஷயம், தீபா அக்கா அப்படின்னா அங்க வந்து நாயர் கடை மாதிரி தான், கிடைக்காதது எதுவுமே இல்ல. வந்து தமிழ் கேட்டா கிடைக்குது, பேரண்டிங் கிடைக்குது, உளவியல் கிடைக்குது, எதிர்கால தலைமுறையினருக்கு எப்படி மொழி வளர்ப்பு செய்யணும் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலமா வந்து தீபாவை ஏதோ ஒரு மேடையில வந்து ஒரு காமெடி பண்ற மாதிரியும்
திரைப்படங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நல்ல ஒரு காமெடி நடிகை. வருங்காலத்துல ஒரு தலை சிறந்த ம். காமெடி நடிகைகள் ரொம்ப குறைவுமா. ஓ, அதுல வந்து சந்தோஷம். எனக்கு நீங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா மேம். ஒரு அப்படியே அரசவை மாரி வீற்று அமரணும் அப்படிங்கிறது. ரொம்ப ஏன்னா சரளா ரொம்ப அம்மாவுக்கு சந்தோஷம். அப்புறமா ஆ. அதுக்கப்புறமா இல்ல. ஏன்னா மனோரமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரளா அம்மா கொஞ்சம் அந்த லீடு எடுத்தாங்க. இப்போ வந்து மதுன்னு ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்தாங்க, ஜாங்கிரி மது. ஆமாங்க, ரொம்ப நல்லா ஆமாங்க பண்ணுவாரு, தெரியும். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். என்னமோ ஒரு கால சூழ்நிலையோ என்னமோ இப்ப நிறைய படங்கள், அவர் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் ஆளை காணோம். ஆனா அவ மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவா, எனக்கு ஒரு ஆமா, நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. ஆமா, இந்த பேட்டி யாராவது பாத்தீங்கன்னா, ஜாங்கிரி மது அவர் சிறந்த ஆர்டிஸ்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்கஸ்ட் உள்ள அவங்க காமெடியன்களுக்கு அவ பொருத்தமா இருப்பா. நிச்சயமா. போட்டா நல்லா போட்டி போட்டு நடிப்பா. பாருங்க ஆமா. இதுதான் தீபா. நான் ம். வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த நிலைக்கு வரணுமான்னு. இல்லங்க அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு தீபா வந்து வராங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த மனசு தான் அவங்கள இவ்வளவு தூரம் வந்து நீங்க கூட்டிட்டு எப்படி வருது. சொல்றீங்களே, இதே ஜாங்கிரி மது ஒரு தடவை, அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க வந்து கண்டிப்பா பெரிய ஆர்டிஸ்டா வருவீங்கன்னு நான் ஒரு தடவை வருத்தப்பட்டுட்டு இருந்தப்ப, அது வந்து அழகிய சீரியல் பண்ணும்போது ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் போனப்ப இந்த வார்த்தைய அவ சொன்னா. ஓகே. அந்த வார்த்தை வந்து எனக்கு பளிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சிலர் ஆத்மார்த்தமா சொல்றது பளிக்கும் மேம். நிச்சயமாம்மா. ஏன்னா இப்போ நானும் வந்து ஒரு 2, 3 பேர்கிட்ட ஜாங்கிரி மதுவ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ம். அவங்களுடைய குணம் வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு தங்கமான அப்படின்னு பிள்ளை. சொல்லிட்டு, ஆமா ரொம்ப அதாவது என்னன்னா, இந்த ஃபீல்டுல வந்து மேம், விகல்பமெல்லாம் நெறைய இல்லாம பேர் இருக்காங்க மேம். இருக்கிறவங்க. அதாவது சீரியல் ஆர்டிஸ்ட்ல கொட்டி கிடக்குறாங்க மேம். நம்ம அக்கா நீங்க வந்து அதாவது நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். மாமின்னு சொல்லுவீங்க நீங்க. இது திருமதி செல்வத்துலலாம் நடிச்சாங்க. உங்களுக்கு ஓகே. தெரிஞ்சிருக்கும்ல. அவங்கலாம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அவங்கலாம் வந்து ஏன் எனக்கு இன்னும் வெளியில தெரியாம போனாங்கன்னு எனக்கு தெரியல. "ஏக்கா நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கேட்டுக்கோ, உன்னைய பத்தி தான் சொல்றேன்." அதே மாரி சுமதி ஸ்ரீ அக்கான்னு ஒருத்தவங்க உண்டு. ஆமா. அவங்கலாம் எப்பேர்ப்பட்ட ஆர்டிஸ்ட். அது ஆர்டிஸ்ட்ட தாண்டி மேடம், அக்கா இத எனக்கு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஆர்டிஸ்ட்னா வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம மாறணும். அந்த தங்கம்னா தங்கம். அது ஒரு சொக்க தங்கம். எங்க அக்கா வந்து சீக்கிரம் நெறைய படங்கள் நடிக்கணும். அவ கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்களுக்காக இப்ப கஷ்டப்படுறா. இப்ப பேரனுக்காக கஷ்டப்படுறா. ஆனா ஒரு விஷயம் கேளுங்களேன். நீங்க எந்த அதாவது கண்ணம்மாள் வசனத்துல இருந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் வசனம் வரைக்கும் கேட்டா அவள் மாரி நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி வசனங்கள் ஐயோ! அந்த இப்படி எங்க 2 பேர் அதாவது எங்களுடைய பொழுதுபோக்கு. ம். மத்த ஆர்டிஸ்ட்லாம் எங்களுக்கு நாங்க பேசி பேசி நடிச்சு விளையாடுவோம் மேடம். ஓ! நான் ஒரு வசனம் பேசுவேன், அவர் ஒரு வசனம் பேசுவா. அப்படி வந்து பேசி பேசி நடிச்சு விளையாடுவோம். இது எங்களுடைய விளையாட்டு. அக்கா வந்து இன்னும் அவ வந்து இன்னும் பெரிய 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 நிலைமைக்கு வரணும். ஒரு தடவை நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாப்ல. அந்த ம். ஃபோட்டோ தான் வச்சிருப்பாப்ல. வச்சிருந்தப்ப நான் அவன சும்மா கேட்டேன். "அக்கா உங்களுக்கு இது ரொம்ப வருஷம் ஆயிட்டு. உங்களுக்கு வேற எந்த ஒரு உணர்வோ, அந்த வருத்தங்களோ எதுவுமே ஃபீலோ இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் நினைச்சேன் என் வீட்டுக்காரன் கனவுல வந்துற போறான்" அப்படின்னாங்க. இதானே எனக்கு உண்மையிலே சொல்றேன். இந்த மாரி ஒரு பெண்மணிகள நீங்க பார்க்கவே முடியாது. ஆமாமா, ஆனா ஆமாமா. அவங்களலாம் வந்து ஏன் இன்னும் இந்த திரையுலகம் பயன்படுத்தல? அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரணும். நடிப்புலயும் குறை சொல்ல முடியாது. யாரையுமே இரக்கத்த வச்சு நம்ம வாய்ப்பு வாங்கக்கூடாது. பின்னி எடுப்பாங்க வசனங்கள். ஆனா அவங்களா பெரிய ஆளா வரணும். எனக்கு அது ஒரு ஆசை இருக்கு மேடம். நிச்சயமா சின்ன திரையில தீபா. நெறைய பேர் கொட்டி ஸ்ரீலேகா அம்மா, ம். அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இல்ல. அதுக்காக நம்ம வெளியில அங்க இருந்தெல்லாம் தேட வேண்டாம். நீங்க சீரியல் பார்த்தீங்கன்னாங்கம்மா, காலையில போறோம், வசனங்கள வாங்குறோம், நடிக்கிறோம். அதுவும் நாங்க இருந்த காலத்துலலாம் போட்டி போட்டு நடிப்போம் மேம். ஓகே, ப்ராம்ப்ட்டே வாங்க மாட்டோம். ஓகே. இப்பதான் ஃபுல்லா ப்ராம்ப்ட்ன்னு மாறி போச்சு. ம். அப்பலாம் அப்படி டக்கு டக்குன்னு அடுத்தது ஓ! காலையில உங்களுக்கு போடுறது. அன்னன்னைக்கு ஸ்கெட்யூல்க்கு அன்னன்னைக்கு தான் ஸ்கிரிப்ட் வருமா? அப்பதான் வரும் மேம். இப்பதான் நடிக்கும்போதே அடுத்த சீன் வருது. ஆனாலும் நாங்க இன்னும் பழைய ஆட்களாவே இருக்கோம். பழைய ஆட்கள் ம். இன்னுமே எப்படா சீன் பேப்பர் வரும் அப்போ படிப்போம். என்ன வருதுன்றதெல்லாம் பிரிப்பரேஷன் எல்லாம் இருக்காது. பார்த்துட்டு டக்குன்னு நீங்க பிரிப்பேர் ஆகணும். அப்ப படிச்சு அப்போ பேசணும். அப்படிலாம் ஓகே. பேசின காலங்கள் உண்டு. இப்பவுமே பழைய ஆட்கள் நெறைய பேர் ப்ராம்ப்ட் வாங்காம நடிக்கிற ஆட்கள். ஆனா இப்ப சிலர் வந்து கம்பல் பண்றாங்க. நீங்க சீன் பேப்பர் அதுக்கெல்லாம் டைம் இல்லாம ப்ராம்ப்ட்ட வாங்கிட்டு பேசிக்கிட்டே போங்க. நாங்க சீன் அனுப்பணும்ன்றாங்க. அந்த மாரி ம். இதுல நம்ம அந்த மாரி அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட வேண்டியதுதான். ஓகே. ம். ரொம்ப சந்தோஷம் தீபா. எனக்கு இன்னும் வார்த்தைகளே கிடையாதும்மா. உங்ககிட்ட பேசினது எனக்கு அவ்ளோ நிறைவா இருக்கு. அதாவது நேயர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்கள கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறோம்னா, அவ்ளோ அருமையா இருக்கு. கேள்விகளுக்கு என்கிட்ட பஞ்சமே இல்லம்மா. நெறைய இருக்கு. இது பார்ட் அது 2 தான் வைக்கணும் நம்ம அடுத்த முறை. சரிங்க மேம். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க. அதாவது நான் வந்து பட்டிமன்றம் எல்லாம் நான் வந்து இப்பதான் பார்ட்டிசிபேட் பேசுறேன். பண்றேன் ஆமா அப்படின்னு மேம். சொல்லிட்டு. அப்ப அதுக்கு நீங்க நெறைய பிரிப்பேர் எல்லாமோ பண்ற மாரி இருக்குமா? அதாவது மேம் நான் வந்து
ஒரு எனக்கு ஏன் தெரியுமா பட்டிமன்றங்கள் மேல வந்து ரொம்ப இப்ப ஈர்ப்பு வருது அப்படின்னா, இப்ப படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கற்பனை பண்றோம். ஆனா அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, காமெடியா பேச சொல்றாங்க. எனக்கு காமெடியா வர மாட்டேங்குது அவ்வளவா. ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு அதுதான் ரசிக்கிறாங்க. அப்ப நம்ம அது பேசும்போது அதுல கொஞ்சம் நம்ம கோமாளித்தனத்தை கலந்து நம்ம பேச வேண்டியது. ஓ. இதுக்கு நடுவுல நம்ம அந்த கருத்தை சொல்லிடலாம்னு பார்த்தா அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு மேம். ஒரு காலத்துல பட்டிமன்றங்கள் அப்படிங்கும்போது அதுக்குரிய அந்த மரியாதையே ம். வேற. நான் பழனி அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன். பழனி அண்ணா வந்து எனக்கு பட்டிமன்றத்துல எப்பவுமே வந்து காமெடியாவே பேசுவாங்க. நான் அதுதான் பார்த்திருக்கேன் நானு. ம். ஒரு ஃபர்ஸ்ட் பட்டிமன்றம் பேசும்போது அப்பவும் வந்து சேலை புடவைன்னு காமெடி பேசிட்டு நாங்க சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருந்தா தமிழ்ல அப்படி பூந்து விளையாடுறான் மனுஷன். ஐயோ நான் அப்படியே பார்த்துட்டு ஐயா உங்க கால்ல விழுந்து என்னை மாணவியா ஏத்துக்கங்க ஐயா அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு நிறைய அவரா இருக்கட்டும், இந்த பிக் பாஸ்ல ஒரு பையன் கலந்துக்கிட்டானே, பிக் பாஸ்ல ஜெயிச்சானே முத்துக்குமரனா, முத்துக்குமரனா? அவன் கூட இன்னொரு பையன் பேசுவான். அவன் பாவம் மேம். அவன் கூட இன்னொருத்தன் பேசுவான் தெரியுமா? அவன் பேர் ஐயோ பேர் வர மாட்டேங்க. அந்த பையன் அவன் ஒரு மாதிரி வித்தியாசமான அவனுடைய காமெடி. அதான் அந்த வாயில் சிகரெட்டை வைத்துக் கொண்டே யோசித்தேன் ஒரு காமெடி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அந்த பையன் வந்து தமிழ் பேச்சு உயிர் மேட்ச்ல எல்லாம் பேசுவான். ஓகே. ஆனா இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பூந்து விளையாடுறாங்க. ஆனா அவங்களுடைய தோற்றத்தை மறைத்து கொண்டு மக்களுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு காமெடியன் பிம்பம் போடுறாங்க. அது வந்து அதை பார்த்தேன் நானு. அப்ப நம்மளும் பிழைக்கணும்னா இதுக்கு ஏத்தாப்புல நம்ம கொஞ்சம் மாறிதான் ஆகணும் அப்படின்னு உண்மைதான். சொல்லும்போது அதுக்கேத்தாப்புல. ஏன்னா இது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு போற இடம், ஒரு பாமரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பரதநாட்டியத்துல கூட சொல்வேன். இப்போ நான் வந்து இருக்கிறதுல கிராமம் தான். பையன் வந்து நாங்க நேர்மையா தான் இருப்பேன்பா ஒருத்தன் முத்து மாறுவேன். அப்ப நான் சொன்னேன் நம்ம இருந்து இருந்து என்னத்தடா கண்டோம். நீங்க பாரு இப்ப நம்ம ஒரு கிராமத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரின் பாதம் வந்தனம் செய்யடி அப்படின்னா தான் புரியும். அங்க போய் அவங்களுக்கு புரியாது. நம்ம என்ன சொல்ல கிருஷ்ணா நீ பே கண்ணேனா புரியாது. அப்ப என்ன ஆகும், ஐயே என்னடா இது போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு நடக்கிறாங்க. அப்ப எங்க மருந்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி. கொடுத்தாதான் அந்த உள்ள இறங்கும். சோ ஆனா வந்து மேம் எனக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. இந்த தமிழ் பேசுறது பாரதி பாஸ்கரா இருக்கட்டும், பர்வீன் சுல்தானாமா இருக்கட்டும், நெல்லை கண்ணன் ஐயாவா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்க 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 வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்களை நம்ம இழந்திருந்திருக்கோமே. இவ்வளவு நாள் நம்ம படிக்காம வாழ்நாள். குமரி முத்துன்னு ஒரு ஆர்டிஸ்ட் மேம். ஆமா. அந்த ஹியா ஹா ஹான்னு சிரிப்பார். இடையில அவர் பேசுற அந்த தமிழ் எல்லாம் கேட்டு நான் ஐயோ! அவரு ரொம்ப பிரில்லியன்ட் ஐயோ மா. அம்மா பயங்கர இப்படி பிரில்லியன்ட். ஆமா மாமா. அவரெல்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்துல இருந்த பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும், எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் நெறைய எழுதியிருக்கிறாரு. அதுதான் மேம் அவர எனக்கு நம்ம வந்து வேற ஒரு பார்வையே பார்த்துட்டு வந்துட்டோம். பாத்துட்டு வந்துட்டோம். அவர் இந்த பயங்கர மனுஷன் அறிவாளி. இவ்வளவு பெரிய அறிவாளியா அப்படின்னு ஷாக் ஆயி. அதுதான் மேம் எனக்கு வீட்டுல இருக்கும்போது நான் தனிமையா இருந்தேன்னா யூடியூப்ல இந்த இவங்களுடைய ஸ்பீச் ஒரு நோட்டு பேனா எப்பவுமே வச்சுப்பேன் மேம். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வந்தேன்னா வில்லு பாட்டு வீட்டுல ரொம்ப படிப்பேன் மேம். நான் வில்லு பாட்டு படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அம்மன் பத்தி பாடணும் பண்ணணும் எல்லா ஆசைகள் இருக்கு. அதனால பாடல்கள் வில்லு பாட்டு படிச்சுட்டு வருவேன் வீட்டுல. அது ஒரு பொழுதுபோக்கு. எப்பவுமே என் ஹேண்ட்பேக்ல நீங்க நடிகைன்னு சொல்றீங்க, என் ஹேண்ட்பேக்ல புத்தகங்கள் பேனா எப்பவுமே இருக்கும். அடேங்கப்பா! ஆமா ஒரு டைரி எடுத்துட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வந்து எப்பவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தனிமையில இருந்தேன்னா எனக்கு தனிமையில இருக்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. பாட புத்தகங்கள் நிறைய இந்த ஔவையார் பாட்டு படிப்பேன். எனக்கு கத்தி படிப்பேன். சின்ன வயசுல நான் பெருசா படிக்கல, எனக்கு படிப்பு புரியல. இப்ப எனக்கு அது கொஞ்சம் புரிய அதனாலதான் அன்னைக்கு கூட பேசும்போது ஒரு பாட்டு மறந்துருச்சு. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தொற்றேன், இரவும் துஞ்சாது என் கண். அந்த ஆமா இந்த பாட்டை மறந்துட்டேன். எனக்கு வெக்கமா போச்சு ஸ்டேஜ்ல. ஆனா அடுத்த தடவை ஒரு ஆடியோ லான்ச் வந்தது. அது மனப்பாடம் பண்ணி நான் ஒப்பிக்கிறேன். எனக்கு வந்து இப்ப வந்து நேர்ல இருக்கிற பத்திரிகையாளர்களா நான் பாக்குறது இல்ல. என் தம்பி அண்ணங்க தான் ஆசிரியர்களாவும் பாக்குற சிலர். ஒரு மாணவி நான் வந்து இப்ப புதுசா தமிழ் கத்துக்கிற மாணவி அவ்வளவுதான். அதனால குறைகள் நிறைகள் இருந்தா கூட தப்புனாலும் பரவாயில்ல, நம்ம பேசிடுவோம். இதுக்கு தானே நம்ம பயந்து ஒரு காலத்துல நம்ம பேசுறதுக்கு எனக்கு பேச்சே வரல மேம். அதே மாதிரி நிறைய பேசி பார்ப்பேன். இப்ப இந்த விஜய் டிவில தமிழ் பேச்சு உயிர் மூச்சுல கூட நிறைய இடத்துல சொல்லி பார்த்திருக்கேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் எப்படி நான் பேசுறேன் இவ்வளவு தெளிவா நான் எப்படி பேசுறேன்னா அதுவும் ஒரு பயிற்சி தான். காலை வேளையிலே கடற்கரை சாலை வழியே ஒரு கால்நடை பயணம். அங்கு கையில் சிலம்போடு அனல் தரிக்கும் கண்களோடு ஒரு கற்சிலை. அது யாரென்று தெரிந்தும் தெரியாதது போல அங்க வந்த வழிபோக்கனிடம் கேட்டேன் அது யாரென்று. அவன் கண்ணகி என்று பதில் தந்திருந்தால் அக்கணமே அவ்விடத்தை விட்டு கடந்து போயிருந்திருப்பேன். அவன் கற்புக்கரசி கண்ணகி என்றான். கற்பு என்றால் என்னவென்று கேட்டேன். என்னை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு ஒருத்தியினும் வாழக்கூடிய உயரிய பண்பு கற்பு என்று சொன்னான். அப்படி என்றால் மாதவிக்கு எங்கே சிலை என்று கேட்டேன்.
அவன் மௌனத்தை பதிலாக தந்தான். அப்போது ஒன்று புரிந்து கொண்டேன். இங்கு மாதவி மறக்கப்பட்டவள் அல்ல, முற்றிலுமாக மறுக்கப்பட்டவள் என்று. கலைக்காக தன்னையே அர்ப்பணித்த இந்த பத்தினிக்கு இந்த சமூகம் இட்ட பெயர் தாசி. இன்றும் பல நாட்டுப்புற கலைஞர்களை வெறும் பாலியல் பிண்டங்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை சுட்டரிக்க இங்கு கண்ணகி தேவையில்லை, இந்த மாதவி போதும். இந்த பாழாய் போன சமூகத்திலே பெண்ணாய் பிறந்த பாவத்தை தவிர்த்து மாதவி செய்த குற்றம் என்ன? பரத்தியர் குலத்தில் பிறந்தாலும் செம்மாந்து நின்றாலே அது குற்றமா? இருட்டறையில் விழுந்து கிடந்தவர்களுக்கு மத்தியில் தீப்பிளம்பாய் பீரிட்டு எழுந்தாலே அது குற்றமா? எது குற்றம்? எதற்காக இங்கு மாதவி மறுக்கப்படுகிறாள்? இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க, இப்ப இதை நான் ஸ்டேஜ்ல பேசுறேன், தீபாக்க பெரிய பேச்சாளர் போல இருக்குன்னு நினைப்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுல, இது ஒரு பொண்ணு பேசினத நிதானமா 100 தடவை போட்டு எழுதி பார்த்து அந்த கேட்டு அதை பேசி எதுல நிறுத்தம், எதுல கொடுக்கணும், எதுல பேசணும், அந்த மாதிரி நிறுத்தி நானே ஒரு 1000 கணக்கான பேர் இருக்காம நான் ஒரு 1000 தடவை பேசி பார்த்துதான் நம்ம பேசுறது. சோ இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. ரொம்ப சந்தோஷமா புது பேச்சாளர், அதனால குறை இருந்தால் மன்னிக்கவும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு திறமை நமக்கு இருக்கு, அந்த திறமையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இதுல இன்னும் என்னெல்லாம் அடிஷனலா நம்ம போட்டா இன்னும் எவ்வளவு பெட்டரா நம்மளால இருக்க முடியும், அதுக்கு சிறந்த பயிற்சியோட அது மூவ் பண்ணணும். ஏனோ தானோ எனக்கு பேர் வந்துருச்சா நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இல்லாம எவ்வளவு அழகா பொறுமையா தன்னையே செதுக்கி 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 உருவெடுத்து அவங்க வராங்கல்ல, ஒரு தங்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கு தீபா. எனக்கு உங்களை சந்திச்சது இன்னைக்கு ரொம்ப நிறைவு மட்டும் இல்லம்மா, அதுக்கு வேற வார்த்தையே எனக்கு சொல்ல வரல. இந்த தமிழுக்கு முன்னாடி நான் வேற எதுவும் சொல்ல வரல. அதுதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு நான் இதுக்கு திரும்பவும் நான் ஜெயகாந்தன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க என்கிட்ட கேட்டாங்க, மேடம் நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்னேன், ஆமாமா நான் இந்த மாதிரி கவுன்சிலிங்ல இருக்கேம்மா, நான் தெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட். ஓகே மேடம். நாங்க அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகளை தான் நான் எடுத்து ஐயோ ஜெயகாந்தன் கதைகளா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இவங்க இம்மீடியட்டா பாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நானும் உடனே எல்லாம் விட்டு கிளம்பி வந்துட்டேன். அதை தாண்டி நீங்க சொன்னீங்க ஜன்னல் அருகே உட்கார்ந்து, அது நான் இது வரைக்கும் அவர்களுடைய சிறுகதைகள் பல கதைகள் எடுத்து சொல்லியிருந்தாலும் நான் எந்த மேடைக்கு போனாலும் என்ன முதல்ல சொல்றது நீங்க அந்த கதையை கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது என்னோட அந்த கதை என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப என்னுடைய கதை வாழ்க்கைக்கும் அந்த கதைக்கும் அவங்க ஜன்னல்லே வாழ்க்கையை கழிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் புத்தகங்களை படிச்சு என்னுடைய வாழ்க்கையை மாத்துறேன், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட வாழ்க்கை அது ஒரு சேர போகும். அதனாலதான் இந்த கதைகள் என்னுடைய மனசுல ரொம்ப அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கும் எனக்குள்ளேயும் சில கதாபாத்திரங்கள் இருக்கு. நிறைய பெண்கள் இப்படிதான் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டோம்னு நினைக்கிறோம், ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அவங்க எப்படி ஜன்னல்ல எட்டி பார்த்து நம்மளுக்கு இவ்வளவு வயசாயிட்டா நம்ம நினைக்கிறாங்க. அது மாதிரி வயசான அப்புறம்தான் நம்மளுக்கு வயசாயிட்டானே நம்மளுக்கு தோணும். அது கடைசி வரிகள் வரும். அதாவது உலகம் இவ்வளவு தூரம் வெளி உலகம் இவ்வளவு மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு அருமையான கதை. இன்னைக்கு இப்படி ஒரு எனக்கு அருமையான வாய்ப்பு. கண்டிப்பா எனக்கு என்னன்னா அந்த ஜன்னலுக்கு அருகே இருந்த பெண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணோட முடியட்டும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஜன்னலுக்கு அருகே இருந்து வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. வாழ்க்கையில நிறைய இருக்கு, நீங்க தேடி பாருங்க. நம்ம எல்லாருமே யாருக்காகவோ நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க பிறந்தவர்கள் இல்ல, நம்மளுக்கு உள்ள ஒரு திறமை இருக்கு, அதை தேடி அதை கண்டுபிடிச்சு அதுல சாதிக்கிறதுக்காக நம்ம பிறந்த உயிர்கள். அதை நினைச்சிட்டு நம்ம குடும்பத்தையும் அணைச்சிக்கிட்டு போறதுதான் ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு சிறப்பா சொன்னீங்க. நன்றி. உண்மையான பெண்ணியம் பேசின திருப்தி எனக்கு இன்னைக்கு இருக்கு. பெண்ணியம் இதுதான். அதாவது எல்லாரையும் அரவணைச்சு குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அரவணைச்சு கூட்டிட்டு போறதுதான் சிறந்த பெண்ணியம்ன்றது. இது ஒரு டாபிக் தான் மிஸ் ஆச்சு. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.